நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் சத்தரை அம்பேத்கர் நகர் பகுதியில் வசிக்கிறோம். அம்பேத்கர் நகர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு இடத்த வாழ்வாதாரமா கொடுக்குறாங்க. அந்த இடம் இல்லாம இங்கேயே எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு நிரந்தர பட்டா வசதி கொடுக்க முடியுமா? எங்களோட பள்ளக்காலையில அண்ணாண்ட பக்கம் நாங்கள் ஆத்துக்கு அண்ணாண்ட இருக்கோம் மேடம். அண்ணாண்ட இருந்து பிறந்து வந்ததெல்லாம் இதே ஊர் தான். நாங்கள் ஏற்கனவே ஒரு தலைவர் வந்தாரு. இந்த இடத்த இது மேய்ச்சிக்கால் போறவங்களுக்கு இருந்து இடம் இல்லாதனால ஒவ்வொரு வீட்டுல 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருக்காங்கன்னு இந்த இடத்த ஒவ்வொரு ஆள் 3 சென்ட் பகிர்ந்துக்கிட்டாங்க. எப்போ 97 93 பகிர்ந்துக்கிட்டாங்க. 93 பகிர்ந்துக்கிட்டு திருப்பி சண்டை ஆச்சுன்னு அப்படியே விட்டுட்டாங்க. அதை மழை வந்தா வீட்டோட தான் நின்றுடுவோம். ஸ்கூலுக்கு போக மாட்டீங்க? ஸ்கூலுக்கு நாங்கள் போறது கிடையாது. அப்படி கூட கூடுவாரு. தலைவர் எல்லாம் கூடுவாங்க. அவங்க எல்லாம் கூடுவாங்க. ஈயாலாம் கூடுவாங்க. தலைவர்கிட்ட நீங்க வீடு பத்தி கேட்கலையா? ஒரு தலைவர் பாத்தி வரலையே. அவரு இல்லையே. அவர் எடுத்துட்டாங்களே. பதவியில வந்திருந்தா செஞ்சிருப்பாரா? செய்திருப்பாரு. அப்புறம் இவ்வளவு வருஷமா அப்படியே இருக்கீங்க. அவர் முன்னாடியும் பதவியில இல்லையா? அதுக்கு நாங்க எடுக்கிறோம். நாங்க தலைமுறை தான் இங்கே எடுக்கிறோம். இங்க இருக்க சாராய கடையை எடுத்துட்டா குடிக்காம இருப்பாங்களா? அப்படி எதிர்க்க முடியாது. எங்கனால போய் குடிச்சுட்டு வராங்க. வெளியூருக்கு போறாங்க, வண்டி ஏறி போய் குடிக்கிறாங்க. கேட்டுன்னு போறாங்க எங்க இருக்குதுன்னு கேக்குறாங்க. அவங்க எங்க இல்லைன்னா கூட வராங்க தேடிக்கணும். எங்க விற்கிறாங்களோ அவங்கள தேடுறாங்க. அதை மட்டும் கட்டுப்படுத்தவே முடியல. எப்படி இருந்தாலும் அதை கட்டுப்படுத்த முடியல. அவங்க பாட்டுன்னு போறாங்க, குடிக்கிறாங்க. 500 ரூபாய் ஒரு பாட்டில் வாங்குறாங்க, வாங்கி குடிக்கிறாங்க. அடிச்சு கிச்சு பொண்டாட்டி அடிச்சு கிச்சு குடிக்கணும் போறாங்க. பணத்தை எல்லாத்தையும் திருத்த முடியுது. அண்ணன் பொழுது அண்ணன் போகுது, அவ்வளவுதான். வெடிஞ்சு எந்திரிச்சோனையும் இன்னைக்கு சோறு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு பயம். வேலைக்கு போனா வேலை கிடைக்குமா கிடைக்காதா, சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு பயம். குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது இந்த குழந்தைகளோட படிப்பை தொடர வைக்க முடியுமா முடியாதாங்கிற ஒரு பயம். மழை வெள்ளம் வரும்பொழுது நம்ம வீடு இடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். உடம்பு சரியில்லைன்னா அரசு மருத்துவமனைக்கு போகும்போது மருந்துகளை மெடிக்கல்ல வாங்க சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். ரேஷனுக்கு அரிசி வாங்க போனா இன்னைக்கு ஸ்டாக் இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்பிடுவாங்களோன்னு ஒரு பயம். இப்படியே ஏழைகளின் வாழ்க்கை பயத்துடனாவே இருந்து கொண்டிருக்கிறது. பிறப்பு முதல் இறப்பு வரை பயம் பயம் பயம். ஆனால் மாற்றம்